ஒருத்தரோட பிளிப் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்துல அவங்களால ராத்திரி தூங்க கூட முடியாதுங்க. அதுவே ஒருத்தரோட பிளிப் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த வலியால தூங்க முடியாது பாவம். என்ன சொல்றீங்க? கஷ்டம் கிடையாதா? பண்ண முடியுமா? எல்லா ரெஸ்ட்லெஸ் சோல்ஸ்க்கும் ஸ்டூபிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபீலிங் தான் வரும். பட் சம்டைம்ஸ் சயின்ஸ நாம டிஸ்டன்ஸ்ல கத்துக்கிறது நல்லது. கைஸ் ப்ளீஸ். ஒரு பைக்கர் ரேம்ப தொடறதுக்கு முன்னாடி தான் முழு வெயிட்டையும் பின்பக்கமா செலுத்த வேண்டியிருக்கும். அப்பதான் டார்க் உருவாகும். அது ஆங்குலர் மொமெண்டம கிரியேட் பண்ணும். பைக்கர் ரேம்ப்ல இருந்து ஜம்ப் பண்றப்போ அவரு பாராபோலிக் ட்ராஜெக்டரியில லான்ச் ஆவாரு. காத்துல பின்பக்கமா இருக்கிற வீலோட ஸ்பீட் அதிகமாக்கி ஆங்குலர் வெலோசிட்டியை அதிகமாக்கிக்க முடியும். அப்புறம் பாடிய பைக்குக்கு நெருக்கமா வச்சுக்கிட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை குறைச்சிக்க முடியும். ஆனா உங்களால முக்கியமான ஆங்குலர் வெலோசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியலன்னா ஃபுல் ரொட்டேஷன் கிடைக்காது. அதனால விழவும் வாய்ப்பு இருக்கு. ஏதோ இந்த பையனும் மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். இவனாவது சயின்ஸை யூஸ் பண்றானா இல்லையான்னு பாத்துருவோம். என்ன ராஜா நீ காத்துல மோட்டார் பைக்க பறக்க விடுற? இஎம்ஐ லோன் முடியறதுக்கு முன்னாடியே வண்டியை உடைச்சிருவ போல இருக்கே.